ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MT4 MT5 இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ MT4ல் வந்து ஒரு நியூ ஆர்டர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் இந்த கோல்டில் போய் ஒரு நியூ ஆர்டர் எடுக்கிறோம். அப்படி நியூ ஆர்டர் எடுத்தோம்னா இல்லை இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் போட்டுக்கிறது வந்து மார்க்கெட்லேயே எடுத்துரும். அதுவும் எக்ஸ்ட்ரா வந்து 4 கொடுத்துருக்காங்க. பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப் மொத்தம் 4 தான் கொடுத்துருக்காங்க. இது MT4ல். ஆனால் MT5 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸிக்யூஷன், அதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் அங்கே உள்ள மாதிரி அதுவும் அடிஷனலாக என்ன கொடுத்துருக்காங்க, பை லிமிட், செல் லிமிட் போக எக்ஸ்ட்ரா பை ஸ்டாப் லிமிட், செல் ஸ்டாப் லிமிட் ஒன்று எக்ஸ்ட்ரா நோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசம் ஆர்டர் புக்கில். ரைட். சப்போஸ் ஒரு பொசிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண நிற்போம். இதில் ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு MT5ல் வந்து ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம். பொசிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. MT4லேயும் ஒரு பொசிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ MT4ல் ஓடிக்கிட்டு இருக்க பொசிஷன் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம க்ளோஸ் கொடுக்க போகிறோம். அப்படி க்ளோஸ் கொடுத்தோம்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுக்க பாருங்கள். க்ளோஸ் ஆர்டர், நியூ ஆர்டர், மாடிஃபை ஆர்டர், சார்ட், இந்த 4 ஆப்ஷன் காமிக்குது. ஆனால் இதே இது MT5ல் போய் க்ளோஸ் ஆர்டர் கொடுத்து பாருங்கள். MT5ல் போய் க்ளோஸ் ஆர்டர் கொடுத்தோம்னா அதே க்ளோஸ் பொசிஷன், மாடிஃபை பொசிஷன், நியூ ஆர்டர், சார்ட்டு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, பல்க் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இங்கே சிங்கிள் ஒரே ஒரு பொசிஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது இங்கே ஈஸி. டக்குன்னு இப்படி என்ன செஞ்சுக்கலாம், க்ளோஸ் ஆர்டர் கொடுத்துட்டு இப்படி க்ளோஸ் ஆர்டர் கொடுத்துட்டு மார்க்கெட்லேயே என்ன செஞ்சுக்கலாம், அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி MT5ல் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பொசிஷன் இல்லை, ஏகப்பட்ட பொசிஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. இது எல்லா பொசிஷனையும் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறது பல்க் ஆப்ரேஷன். இது ஃபஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கேட்கும், பல்க் ஆப்ரேஷன். இதை தொட்டிங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை டிக் அடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே. இப்போ போய் நீங்கள் இதில் போய் கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பல்க் ஆப்ரேஷன் தொட்டிங்கன்னா க்ளோஸ் ஆல் பொசிஷன், க்ளோஸ் லாஸிங் பொசிஷன், க்ளோஸ் செல் பொசிஷன், இந்த மாதிரி எது வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் ஆல் பொசிஷன் கொடுத்தா மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து MT4ல் கிடையாது. இப்போ MT4ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள், மினிட், 1 மினிட், 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 30 மினிட்ஸு, 1 ஹவர், 4 ஹவர், டே சார்ட்டு, வீக் சார்ட்டு, மந்த்லி சார்ட்டுன்னு இருக்குது. ஒரு 9 டைம் ஃப்ரேம் தான் இருக்குது. இது வந்து நம்ம அங்கே MT5ல் எடுத்து பார்த்தீங்கன்னா 21 ஃப்ரேம் சார்ட் இருக்கும். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து MT4 ஆப்லேயே மொபைலில் வந்து வித்தியாசம் அவ்வளோவா தெரியாது. டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணியால் தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம்லாம் தெரியும். இந்த டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்சஸ் இருக்காங்க. அதே மாதிரி இதில் இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்களா, இண்டிகேட்டரும் இதை விட இங்கே அதிகமாக இருக்கும். MT4ல் இருக்கிற இண்டிகேட்டரை விட இப்போ இண்டிகேட்டர் இச்சிமோக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் போடுறோம். இப்போ இண்டிகேட்டர்லாம் நம்ம என்ன செஞ்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ இச்சிமோக்கு இண்டிகேட்டர்லாம் என்னது, இந்த போட்டுங்க பாருங்கள், இந்த புள்ளி புள்ளியாக காமிக்குது பாருங்கள். இச்சிமோக்கு கீழே இருக்கையில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இச்சிமோக்கு மேலே இருக்கையில் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இச்சிமோக்கு மேலே செல் அடிக்கிறதோ இச்சிமோக்கு கீழே பை பண்ணுறதோ தேவையில்லாத ஒன்று. இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். MT4லையும் ஆட் பண்ணிக்கலாம், MT5லையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் MT5ல் இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதே மாதிரி ட்ராயிங் டூல்ஸு. இப்போ ட்ராயிங் டூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த லைனை எடுத்து நம்மளாக ட்ரெண்ட் லைன் நம்மளே வரைஞ்சிக்கலாம். இப்படி ட்ரெண்ட் லைன் நம்மளே வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ராயிங் டூல்ஸும் இங்கே MT4 விட MT5ல் அதிகமாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், டெஸ்க்டாப்பில் தான் வித்தியாசம் தெரியுமே தவிர மொபைலில் வந்து பெருசாக தெரியாது. மொபைலில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போய் நிதி இழப்புகள் எதாவது ஏற்பட்டாலும் அதுக்கு இந்த சேனல் பொறுப்பாகாது. நன்றி, வணக்கம்.